அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைகிறது. முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வருமாறு அழைப்பதற்காக நேரில் வந்துள்ளதாக அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரி ஆற்றின் குறுக்கே ராசி மணல் எனும் பகுதியில் அணை கட்ட சட்டப்பேரவையில் வலியுறுத்த கோரிக்கை. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு திரட்டிய தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தினர். (2026) அதிமுக ஒருங்கிணைந்து வெற்றி பெறும் முன்னாள் முதல்வர் OPS திட்டவட்டம். திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக உள்ளது. 2026 ஆண்டு இந்த கூட்டணி தொடரும். வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து நீடிக்கும் இழுபறி. விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விடுமுறையில் இருப்பதால் முடிவெடுப்பதில் தாமதம் என தகவல். தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டம் மோசமாக உள்ளது. மாணவர்களிடம் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றை பற்றியான அறிவுத்திறன் குறைவாக உள்ளது என ஆளுநர் RN ரவி பேச்சு. தெலங்கானாவில் கனமழை. மெஹபூபாத் மாவட்டம் கள்ளக்குச்சிப்பள்ளி கிராமத்தில் ரயில் தண்டவாளம் இழுத்துச் செல்லப்பட்டது. ரயில் பாதை சேதம் காரணமாக 20க்கும் மேற்பட்ட ரயிலில் ஆங்காங்கே பயணிகள் தவிப்பு. ஆந்திராவில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தில் கனமழை எதிரொலி. அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்துள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. திங்கட்கிழமை வலுவான தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி தனக்கு தெரியாது, நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. பாலியல் குற்றச்சாட்டு உலகில் எல்லா துறைகளிலுமே உள்ளது. நீதிமன்றங்கள் மூலம் மட்டுமே நியாயம் கிடைக்கும் என்றும் நடிகர் அர்ஜுன் கருத்து. இந்தியாவில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு நடக்காது என்பதை உறுதி செய்ய முடியுமா? நீதிமன்றம், காவல்துறை, சட்டங்கள் எதற்கு என்றும் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நடிகை சனம் ஷெட்டி கேள்வி. பூர்வீக சொத்தை அனுபவிப்பதில் அண்ணன் தம்பி இடையே சொத்து தகராறு. கணவரின் சகோதரரை கட்டையாலும் கல்லெறிந்தும் தாக்கிய பெண். வைக்கோலை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை. மருத்துவக் கல்லூரியின் 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை, போலீசார் விசாரணை. சென்னையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்த இளைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமிகள் மீட்பு. இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. ஆவின் முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததால் ஊதியத்தை பிடித்தம் செய்துவிட்டதாக ஆவின் அலுவலர் புகார்.
ஊதியத்தை வழங்க அமைச்சர் உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை. நாகையில் சிவபெருமானுக்காக தங்க மீனை கடலில் விட்ட மீனவர்கள். தாண்டவ நடனமாடி சிவனடியார்கள் பக்தி பரவசம். திருப்பதியில் சாமி தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு தேவைக்கேற்ற எண்ணிக்கையில் லட்டு தரப்படும். ஒரு லட்டு 50 ரூபாய்க்கு பக்தர்கள் தேவைக்கு லட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தகவல். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள் கௌரவிப்பு. பரிசு பெற்ற மகிழ்ச்சியில் வெற்றியாளர்கள் ஆர்ப்பரிப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்பட்டது தமிழக விளையாட்டுத்துறை வரலாற்றில் சிறப்பான தருணம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். சென்னை மக்களின் ஆதரவுடன் போட்டி சிறப்பாக நடந்தது என்றும் நிகழ்ச்சி. பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் அரையிறுதிச் சுற்று. தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ் முன்னேற்றம். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தந்தை இடையே கசப்பான உறவு. மகளை சந்திக்க விரும்பாத தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸ் என தகவல்.